டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் டெஸ்ட் 2 இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து. அதில் என்னென்ன டெஸ்ட் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு அதாவது 8th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு லெசன். அதே போல் 8வதில் 8th லெசன் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. 3வது தலைப்பு என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் 6வது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த 3 லெசனையும் படிச்சுட்டு நம்ம இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 50 வினாக்கள் இந்த தேர்வை நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இதே போல் பயனுள்ள தகவல்கள் டெய்லி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று கூறியவர் யார்? ஸோ இந்த கொட்டேஷனை கொடுத்தது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எட்வர்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள். மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம். சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் டாக்கா. 3rd கொஷின் இந்தியாவின் பழமையான தொழில் எது? ஸோ இந்தியாவின் பழமையான தொழில் அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ நெசவு தொழில் தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 4 ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டிஷுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்று முதலில் ஏற்றுக்கொண்டவர் யார்? ஸோ சரியான பதில் ஆப்ஷன் சி ஆப்ஷன் தாதாபாய் நவ்ரோஜி. கொஷின் நம்பர் 5 அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1839. 6வது வினா முதல் காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள பாலிகான்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு. சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் 1870 தான் அந்த இடத்துல தொடங்குறாங்க. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ நிறுவனம் தொடங்கப்பட்ட இடம் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் என்னன்னா பி ஜம்ஷெட்பூர். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1985 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொஷின் நம்பர் 9 சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு. சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை ஆப்ஷன் 1948. கொஷின் நம்பர் 10 பாருங்கள். வாக்கியம் 1 வாக்கியம் 2 வாக்கியம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வாக்கியம் நுகர்வோர் பொருட்களின் துறையே கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த வாக்கியம் சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். 2வது வாக்கியம் தொழில்துறை வளர்ச்சியில் 1965 1980 வரையிலான காலம் பின்னடைவு காலமாக கருதப்படுகிறது. இந்த வாக்கியம் சரியா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கக்குள்ள ரெண்டுமே சரிதான். சரிங்களா? வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை எல்பிஜி வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் சி 1991. கொஷின் நம்பர் 12 ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டு நம்ம போன வீடியோலையும் இந்த கொஷின் இடம்பெற்றிருந்தது 1829. கொஷின் நம்பர் 13 இதுவும் 2 வாக்கியங்கள் இருக்குது. எந்த வாக்கியம் சரி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ கவனமாக படித்து ஆன்சர் பண்ணலாம். இடைக்காலத்தில் பொதுவாக ஒரு தரமணமே இருந்தது, ஆனால் செல்வந்த மக்களிடையே பலதரமணமும் நிலவியது அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, வாக்கியம் கொடுத்துருக்காங்க. 2வது வாக்கியம் இடைக்காலத்தின் அரச மற்றும் உயர்தர சமூகத்தினரிடையே சாதி என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வாக்கியம் சரியா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 14 பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த சார்லஸ் உட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 1854. மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றிய ஆண்டு என்ன? சரியான பதில் என்னென்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி 1914. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இதெல்லாம் பிசி எக்ஸாமில் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்போம். எஸ்ஐலையும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு வினா. சரியான ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையார்.
கொஷின் நம்பர் 17, தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, பெரியார். பெரியாருக்கு வந்து ஈவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 18வது வினா, இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி, ராஜாராம் மோகன் ராய். கொஷின் நம்பர் 19, தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி யார்? ஆப்ஷன் ஏ, கந்துகூரி வீரேசலிங்கம் பந்தலு. கொஷின் நம்பர் 20, இந்திய கல்விக்குழு அண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்த செய்த ஆண்டு என்ன? சரியான பதில் என்னென்னா 1882 என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 21, இந்தியாவில் இடைக்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய பெண்களில் சரியானது எது? பெண்கள் யார்? எந்தெந்த பெண்கள் இடைக்காலங்களில் புகழ்பெற்று விளங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணோம். இதில் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 4மே சரிதான். சரிங்களா? ஸோ இந்த 4 கேரக்டருமே நமக்கு சரிதான். ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 22, ஸோ 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சதி பழக்கமானது ராஜபுத்திரர்களிடையே காணப்பட்டது. சதி பழக்கமானது ராஜபுத்திரர்களிடையே காணப்பட்டது. வாக்கியம் 2, சதி என்பதன் பொருள் கணவனின் சிதையில் தானாக முன்வந்து விதவைகள் எரித்து கொள்ளுதல் ஆகும். அதாவது என்னென்னா நெருப்பில் குதிக்கிறது தான். சரிங்களா? ஸோ சரியான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தா 2மே சரிதான். ஓகே, கொஷின் நம்பர் 23, மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? 9/10/1947. விவேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? வரக்கூடிய தெருவில் இந்த வினாவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் கந்துகூரி வீரேசலிங்கம். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 25, பிஎம் மலபாரி குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1884. கொஷின் நம்பர் 26, 1905ஆம் ஆண்டில் இந்திய தொழிலாளர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வரக்கூடிய தேர்வில் இந்த வினா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 27, இந்து விதவைகளுக்கான சாரத சதன் கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை பம்பாயில் நிறுவியவர் யார்? இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அமைப்பு எங்கே நிறுவப்பட்டதுன்னு கூட ஒரு தனி கொஷின் கேட்கலாம். கற்றல் இல்லம் அப்படி அதற்கான சரியான பேர் என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியான பதில் வந்து பண்டித ராமாபாய். கொஷின் நம்பர் 28, பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட சீர்திருத்தவாதி யார்? ஆப்ஷன் டாக்டர் எஸ் தர்மம்பால். கொஷின் நம்பர் 29, சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆப்ஷன் ஏ, பிரிவு 14. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் 1986. சரிங்களா? இது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை. 2 கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 31, பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவித்த வங்காள ஒழுங்குமுறை சட்டம் XX1 அப்படின்னா நமக்கு 21 அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆர்டிக்கல். இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சர் 1804. கொஷின் நம்பர் 32, நாடு பிடிக்கும் ஆங்கிலேயரின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டுச் செவலில் ஆட்சி புரிந்த டேஸ் என்னுமிடத்தில் வெளிப்பட்டது. ஸோ அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, ஆப்ஷன் பூலித்தேவர். பாளையக்காரர் போரானது டேஸ் புரட்சிக்கு இட்டு சென்றது. பாளையக்காரர் போரானது எதற்காக வழிவகை செய்தது அப்படின்னு ஒரு கொஷின். வேலூர் புரட்சி என்பது சரியான பதில். பாளையக்காரர்களை போலிக்கார் என்று அழைத்தவர்கள் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆங்கிலேயர்கள். கொஷின் நம்பர் 35, ராமநாதபுர சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார்? ஸோ இந்த கொஷின் எஸ்ஐயில் கேட்கப்பட்ட ஒரு வினா. ஸோ இதெல்லாம் 11th 12th இருக்குது. ஆப்ஷன் ஏ, முத்து கிருஷ்ணப்பர்.
பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஏ என்னது? படிக்காவல், அரசு காவல். சரிங்களா? கொஷின் நம்பர் 37. தமிழகத்தில் கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் பொருந்தாதது எது? ஸோ சரியாக மேட்ச் ஆகாதது எது அப்படின்னு ஒரு கொஷின். சரியான பதில் என்னென்னா ஊத்துமலை. ஓகே. கொஷின் நம்பர் 38. ஆங்கிலேயரிடம் பெற்ற கடனுக்காக தெற்கிந்திய பாளையக்காரரிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆற்காட்டு நவாப். ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் டி, பூலித்தேவர். மாபுஸ்கானின் படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம் எது? ஆப்ஷன் ஏ, களக்காடு. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு, ஆங்கிலேயரிடமிருந்து மீண்டும் அவர் கைப்பற்றிய ஆண்டு 1764. வேலு நாச்சியார் தனது 16ஆம் வயதில் சிவகங்கை மன்னரான டேஸ் என்பவரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண்மகளையும் பெற்றெடுத்தார் அப்படின்னு ஒரு கொஷின். அப்போ வேலு நாச்சியாரோட கணவன் பெயர் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் முத்து வடுகநாதர் என்பது சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 43. டேஸ் உதவியினால் வேலு நாச்சியார் அரசியாக முடிசூடி கொண்டார். ஸோ யார் அப்படிங்கிறது தான் கொஷின். மருது சகோதரர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. கொஷின் நம்பர் 44. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார் அப்படின்னு கேட்டால் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரியான ஆன்சர் டி, வேலு நாச்சியார். குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்மணி யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, உடையாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 46. 1798 ஆண்டின்படி கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வரி செலுத்துவதற்கு மறுப்பு தெரிவித்தார். எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 3310 பகோடா. பகோடா அப்படிங்கிறது ஒரு தங்க நாணயம், அரை நாணயம் அல்லது தங்க நாணயங்கள் தான் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட மதிப்பு இன்றளவு ரொம்ப கொஞ்சம் அதிகம். சரிங்களா? ஜாக்சனுக்கு பிறகு ராமநாதபுரத்தின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் எஸ் ஆர் லூசிங்டன். ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். மருது பாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினர்? ஆப்ஷன் ஏ, சிவகங்கை. கொஷின் நம்பர் 49. 1799 பானர்மேன் தலைமையிலான படை கல்லற்பட்டி என்ற இடத்தில் பாளையக்காரர்களை தோற்கடிக்கும் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, வெல்லஸ்லி பிரபு. கொஷின் நம்பர் 50. கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி இருவரையும் பானர்மேனிடம் ஒப்படைத்தவர் யார்? ஆப்ஷன் விஜய ரகுநாத தொண்டைமான். மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் 50 வினாக்கள் பயிற்சி எடுத்திருக்கோம். இந்திய தேசிய காங்கிரஸ் பகுதியிலேருந்து தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதே போல் நிறைய தேர்வுகளை நம்ம எழுத போகிறோம். போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்கிட்ட கொஷின் பேங்க், அதாவது 100 மாதிரி தேர்வு புத்தகம் ரெடியாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இதே போல் எஸ்ஐக்கு தனி டெஸ்ட் புக்கும் வர ஏப்ரலுக்கு மேலே நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப லோ காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி 11th 12th புக்ஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். 11th 12th புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்கும் ஏப்ரல் 20க்கு மேலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தமிழுக்கான கொஷின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல், கம்ப்ளீட் பேக் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.